ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி வ்ளாக்ஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு குயிக் மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சாரீ ப்ளீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அதை பற்றின ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நான் ப்ளீட் பண்ணி எடுத்து வச்ச சாரீ தான் இதுதான் இன்றைக்கி ஸ்டைல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாரீ உடுத்து, சாரின்னு கட்டியே ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அப்போ இன்றைக்கி சாரீ கட்டி ஒரு சின்ன மேக்கப்பும் போட்டு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேமரா பார்த்து டைரெக்டாக வீடியோ எடுத்து, அதனால அப்பப்போ கண் வந்து இந்த பக்கமும் பார்க்குது, கேமராவையும் ஃபோக்கஸ் பண்ணுது. கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜுவல்லரி எல்லாமே மாற்றிட்டு, இதை மாற்ற முடியாது, அதனால் இந்த ஜுவல்லரி, இந்த கம்மல் இதை மாற்றிட்டு வேற ஒரு கம்மல் போட்டு அப்படி பார்க்கலாம். மேக்கப் ப்ராடக்ட்டுமே நான் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லிப்ஸ்டிக்கு, இது வந்து லிப் பாம் ஹிமாலயோடது, நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிறது. ஐலைனர், அப்புறமா இது இங்கே வைக்கிற பொட்டு, கண்மை, இது வந்து பவுடர் டப்பா, அப்புறமா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ரீம் ஹிமாலயோட நேச்சர் கேசர் ஃபேஸ் க்ரீம், அப்புறமா நான் எப்பவும் வைக்கிற பொட்டு. ஃபேஸில் எந்த மேக்கப்பும் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சாரியை கட்டிடலாம், அதுக்கப்புறம் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் என்ன ஜுவல்லரி போட போகிறேன்னு காட்டுறேன். இந்த ஜுவல்லரி தான் நான் போட போகிறேன். இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஜுவல்லரியை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதை பொறுத்து அதோட லைஃப் வந்து லைஃப் லாங் இருக்கும். இது நான் எப்படி வாங்கினேனோ அப்படியே தான் இருக்குது, எந்த விதமான டேமேஜும் இல்லை. இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இதோட வந்து 2 நெக்லஸும் வந்துருந்துச்சு. அதுவுமே சூப்பராக இருக்கும். இந்த நெக்லஸுமே சூப்பராக இருக்கும். இதோட வந்து கம்மல் வந்துடும். இதோட கம்மல் வந்து இப்படி இருக்கும், இந்த கம்மல். அப்புறமா இந்த மாதிரி ஒரு மாடல் வரும், இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வரும், கழுத்தோட இப்படி ஒட்டி போடுற மாதிரி வரும். ஐயோ, எந்த நேரத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னனோ கலண்டு விழுந்துருச்சு. இது வந்து இதோட சென்டரில் எப்படி வரும், கலண்டு விழுந்துருச்சு. சரி, ஓகே, இதை மட்டுமே போட்டால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குமே கம்மல் வரும், இதே மாடலில் தான் வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா இப்போ ஒரு லாங் மாலை காட்டினேன்ல, இந்த மாடல், இதுக்கு வந்து இந்த மாதிரி வரும் கம்மல். சூப்பராக இருக்கும். எல்லாத்தோட கம்மலுமே செமையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம அந்த லுக் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி வரும் அப்படின்ற ஐடியா எனக்கும் இல்லை, எப்படி வரும்னு பார்க்கலாம். சரியா, ஃபேஸ் வாஷ் பண்ணி சாரீ கட்டிட்டேன். எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்க. சரிடா, ஃபுல் வியூ தெரியலன்னு. அந்த ஃப்ளீட்டெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சொன்னதை கேட்குற மாதிரி இருக்குது. அடுத்ததாக இப்போ ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைல் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு க்ரீம் மட்டும் போட்டுட்டு அடுத்த வேலைகளை எடுத்து பார்க்கலாம். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபேன் ஓடிச்சுன்னா நான் பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக இறைச்சலாக கேட்கும், அதனால ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ரீம், இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஃபவுண்டேஷன் எதுவுமே போடலன்னா இந்த க்ரீம் மட்டும் தான் போட்டுக்கிறேன். நல்ல ஃப்ளேவராக இருக்கும், மைல்டான ஒரு ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் போடுறதுக்கு. யாராவது இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக லிப் பாம் போட்டுக்கலாம், ஹிமாலயோடது. என்னோடய பேசிக் மேக்கப்பே கொஞ்சம் சட்டில்டாக தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாக போடுறதுலாம் பிடிக்காது. நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவேன். நான் அவ்வளோ குவிக்காக ரெடி ஆகும்னு சொல்கிறேன். இப்போ ஃபேஸுக்கு க்ரீம் போட்டுட்டு லிப்புக்கு வந்து லிப் பாம் போட்டிருக்கேன். ஹேர் ஸ்டைல் முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக பன் மாதிரி தான் போட போகிறேன், ஏன்னா அது பேக் நெக் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்க மாதிரி இருக்கா. அப்போ இதுக்கு வந்து பன் போட்டால் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். லைட்டாக பஃப் பண்ணிவிட்டு இந்த கிளிப் வச்சுக்கிறேன். இந்த பஃப் எல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு என்னமோ என் ஃபேஸுக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். பன் ரெடி ஆகிடுச்சு, சிம்பிளாக இருக்கும். அது ஒரு மாதிரி டீச்சர் ஃபீலிங் வருது எனக்கு, ஏன்னு தெரில. ஹேர் ஸ்டைல் முடிஞ்சுது. ஃபேஸ் மேக்கப்பில் நம்ம வந்து க்ரீம் மட்டும்தான் போட்டிருந்தோம். அடுத்ததான் நான் இப்போ வந்து பவுடர் போட்டுக்க போகிறேன். நார்மலான ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் தான்.
எடுத்தாச்சா? இதை வந்து ஃபேஸில் போட்டுக்கலாம். கழுத்தையும் கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வர வர என் கழுத்து ரொம்ப கருக்க ஆரம்பிச்சிச்சு, ஏன்னு தெரில. ஃபேன் இல்லாதனால லைட்டாக ஸ்வெட் ஆகுது எனக்கு. போட்டாச்சா? அடுத்ததாக கண்ணுக்கு மை போட போகிறோம். கண்ணுக்கு மை அழகு. ஹிமாலயாவோட கண்மை இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்மர்ச் ஆகும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் கண்ணாடி பார்த்து போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த பக்கம் போட்டுக்கலாம், மேலே உள்ள இதில் பக்கம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் போட்டால். ஆனால் பட் நான் இப்போ இந்த பக்கம் மட்டும்தான் போட்டிருக்கேன், மேலே போடலை. கண்ணில் கருவளையம் அதிகம் ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம இப்போ எதுவுமே கவர் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மேக்கப் இது, அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்னோடய லிப்ஸ்டிக் ஆரஞ்சு கலரில் இருக்க, அப்ளை பண்ணால் ரோஸ் கலரில் இருக்கும். பார்த்தீங்களா? லிப்ஸ்டிக் லிப் பாம்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்றவங்க அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ யாருமே அப்படி பண்ணுறது கிடையாது. எல்லாருமே லைட்டாக ஒரு லிப் பாம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்மளும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டாச்சா? அடுத்ததா இதில் என்ன விட்டுட்டேன்? பொட்டு. வச்சுட்டு இந்த பொட்டு குங்குமம் வைக்கிறதுக்கு வச்சுட்டு வந்துடுறேன். ஐலைனர் வச்சு குட்டியாக ஒரு பொட்டு வச்சாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சுது. இதுதான் என்னோடய ஃபேஸ் மேக்கப். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக நான் எங்கே போனாலும் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி மேக்கப் தான். இந்த ஃபவுண்டேஷன் போடுறது, நிறைய க்ரீமு அள்ளி பூசிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணாதவங்களுக்கு இந்த மேக்கப் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாரீக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கம்மல் அந்த ஜுவல்லரி எல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு அவுட்புட் பார்க்கலாம். ஒன்று போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை கழட்டிடுவோம். அடுத்ததா இந்த லாங் செயின். இது வாங்கின. அடுத்ததா இந்த கம்மல் தான் போட போகிறேன். இந்த கம்மல் போடவா, இந்த கம்மல் போடவா? இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதான், ஃபுல் லுக் இப்படி தான் இருக்குது. நான் கொண்டையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பட் கொண்டையோடய நல்லா தான் இருக்குது. ஃபுல் லுக் இப்படி தான் இருக்குது. அந்த ஜுவல்லரி அப்புறம் அதெல்லாம் சேர்த்து ஓகேவா? நான் வெளியில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டு வேறு ஹேர் ஸ்டைல் போட்டு பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. இதோட ஃபுல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் இல்லாமல் நார்மலாக போனி டைல் போட்டால் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்தாச்சா? அவ்வளோதான். சீப் இதில் வச்சுருந்தேனே, நம்ம தேடுற நேரம் தான் கிடைக்காது. ஓகே, எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி இந்த லுக் நல்லா இருக்கா, இல்லை அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது இந்த லுக் நல்லா இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் என்னோட சிம்பிள் மேக்கப் லுக். ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு, எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்மளோட ஷிஃபான் லைட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that?